அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா, இதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே தெய்வ சக்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் அந்த தெய்வத்தினுடைய சக்தி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாலும் அதை உணர்த்துவதற்காகவும் சில அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்றும், வராகி அம்மனை பிடிக்கும் என்றால் வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, அதை திருத்தி கொண்டால் தான் அது நல்லாகும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் இருக்கும், தடைப்பட்டுகிட்டே இருக்கும், சுபகாரியங்கள் நடக்காது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தமாக சொல்கிறாங்க. அதே போல் சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா தெய்வம் நம்ம வீட்டில் இல்லை, இனிமே தான் நம்ம தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தப்படுது. ஆன்மீக ரீதியாக நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்ததுன்னா இது போன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடானது இருள் சூழ்ந்தது போல காட்சியளிக்கும். உங்கள் மனதில் தினமும் விளக்கு ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குமா. பூஜை பாத்திரங்களை நம்ம எவ்வளவுதான் சுத்தமாக கழுவினாலும் 2 நாளுக்குள்ள ஒரு மங்கலான தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அது நல்ல ஒரு பளிச்சுனே இருக்காதான். அதே போல் தினமும் நீங்கள் ஒரு உணவுப் பொருட்களை அதிகமாக வீணாக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டால் கண்டிப்பாக அங்கே தெய்வீக தன்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த உணவுப் பொருளை வீண் பண்ணக்கூடாது, ஒரு சாதத்தை எடுத்து கீழே கொட்டக்கூடாது, இது மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஏதோ சாதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வம் இல்லை அப்படிங்கிறது தான் உணர்த்துது. அதனால் அதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதே போல் தண்ணீர் குழாய், மின்சார பொருட்கள் இவையெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் பிரச்சனையாகவும், அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அதை சரி செய்யக்கூடியதாகவும் அதற்கு செலவு செய்ய வேண்டியதாகவே இருக்குமா. இதெல்லாம் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் மேலும் விபூதி, எலுமிச்சை, வேப்பிலை, பூக்கள் போன்ற நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலும், பூஜைக்கு நம்ம பயன்படுத்திய எலுமிச்சை காய்ந்து போகலாம், ஆனால் அழுகி போகக்கூடாது. அதாவது அந்த எலுமிச்சை சுருங்கி காய்ந்து போகும், ஆனால் அழுகல் இருக்காது. அப்படி இருக்கும்போதோ சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம் 1 வாரம் ஆனாலும் அது பொலிவாகவே இருக்கும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் நம்ம கூடவே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது நம்ம வீட்டில் திடீரென ஒரு நல்ல வாசனை வரும். விபூதியோ, எலுமிச்சம்பழமோ, வேப்பிலை, பூக்கள் இது போன்ற ஏதோ ஒரு வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் அதை மீறி ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தப்படுது. இதே போல் ஆன்மீகத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசை பார்த்தபடி கோலம் போடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும். 2, 3 விரல்களில் மெட்டி அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் கர்ப்பிணி பெண்கள் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் கிழக்கு பார்த்தபடி தான் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். அமாவாசை, திவசம் போன்ற நாட்களில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது நல்லது, அதை தவிர்க்கணும். திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றில் மட்டுமே மாங்கல்யத்தை கோர்த்து அணியிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை பெண்கள் தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. பெண்கள் முந்தானையை தொங்க விட்டு
நடக்கக்கூடாது. தலைக்கு குளிக்கும்போது பெண்கள் சிறிது மஞ்சளை முகத்தில் பூசிக்கொள்வது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் பாவற்காயை சமைக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியெல்லாம் செய்தால் பாவம் இந்த மாதிரிலாம் செய்தால் பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் இது மாதிரி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா தீய சக்திகள் இருக்கிறதான அர்த்தம் அப்படின்னு மேலும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை மினி ஜோசியர் அப்படின்னே சொல்லலாங்க. பல்லிகள் சில குறிப்பிட்ட திசையில் இருந்து சத்தம் எழுப்பும்போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம கவனிக்கலாம். அதுபோலவே பல்லி நம்ம மீது விழுவதை வைத்து சாஸ்திர பலன்களை சொல்லுவாங்க. இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பல்லி நம்ம வீட்டில் அடிக்கடி இறந்து போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம கவனிச்சிருப்போம். திடீர்னு பள்ளி அந்த வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல செத்து போயிருக்கும், கதவுல நசுக்கியிருக்கலாம். இது எல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறது தான். ஆனாலும் அடிக்கடி நம்ம கண்ணில் இந்த மாதிரி பள்ளிகள் இறந்து இருக்கிறத கண்ணில் பார்க்கறது ரொம்பவே ஒரு கெட்ட சக்தி அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற சின்ன சின்ன தீய சக்திகள் இருப்பதை அது உணர்த்துமா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்று. இது நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய பொருள், மேலும் எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடியது. அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்கள் வீட்டில் உடைகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை நம்மளால் உணர முடியும். தீய சக்திகள் இருக்கிறதா நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கருவண்டு, வௌவால், பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் தூங்கிய பிறகு வருகிறது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கொட்டுகிறது அப்படின்னாலும் அதற்கு கெட்ட சக்தி இருக்கிறதாக அர்த்தப்படுது. பெண்களுக்கு அதிகமாக மாதவிடாய் ஏற்படுவது, வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளில் சுவை இல்லாமல் போகிறது, அந்த உணவை சாப்பிடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவது போன்றவை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீட்டில் இருந்து கெட்ட வாடை எந்த நேரமும் வீசிக்கொண்டே இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே சோர்வாகவே உணருவாங்க. வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் தென்படும். இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகள். நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்தி வருவதற்கு நம்ம வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும். வீட்டில் இறை வழிபாட்டை எந்த நேரமும் தொடர்ந்து செய்து வர்றது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது என்ன கெட்ட சக்தி அப்படின்னலாம் நம்ம நினைக்கக்கூடாது. கெட்ட சக்தி அப்படிங்கிறது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் உங்கள் வீடுகளில் இது மாதிரியான அறிகுறிகளெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருட்கள் சொல்கிறாங்க. அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, துளசி இவையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறாங்க. அதனால் இவையெல்லாம் நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னாலே மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் இன்னும் நம்ம வீட்டில் குலதெய்வத்திற்கான வழிபாடுகள் அப்படின்னு செஞ்சிட்ருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமுமே நம்ம வீட்டை அணுகாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குறிப்பாக நம்ம வீட்டில் சில குடும்பத்தினர் கருப்பன், ஐயனார், முனியப்ப சாமி போன்ற ஆண் தெய்வங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் நாம் சுருட்டு ஒரு பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்வது உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் திடீரென சுருட்டு வாசனை வருவதை நாம் உணர்ந்திருக்கலாம். அதே போல் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதை முழுமையாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் இந்த சுருட்டு வாடை, எலுமிச்சை வாடை, இது பூக்கள், திடீரென பூக்களுடைய வாசனை இவையெல்லாம் வீசக்கூடியதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.